நாம் இந்த கிளாஸில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 2 dimensions அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி ரெகுலராக போடுற இந்த ரிவர் மேன், போட் ஸ்ட்ரீம் ப்ராப்ளம், ரெயின் மேன் ப்ராப்ளம்ஸ், ரெயின் விண்டு, அம்பர்லா எந்த டைரெக்ஷனில் ஹோல்டு பண்ணோம் அது மாதிரிலாம் போகிறோம். பட் இது போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி அண்ட் ரிசல்டன்ட் வெலாசிட்டி இது ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி அண்ட் ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இப்போ பார்த்தோன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டினா ஒரு ஏன்னு ஒரு ஆள் இருக்கான். ஹீ இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன் வித் வெலாசிட்டி விஏ. பின்னு இன்னொரு ஆள் இருக்கான். ஹீ இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன் வித் வெலாசிட்டி விபி. அப்போ ஏக்கு பார்க்கும்போது பி என்ன வெலாசிட்டியில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, தட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. பி ஏ பார்க்கும்போது பி எந்த வெலாசிட்டியில் போகிற மாதிரி அவனுக்கு தோணும். இப்போ நம்மளே பார்த்துருப்போம், 2 ட்ரெயின் ஒரே ஈக்குவல் ஸ்பீடில் போகிறதுனா பக்கத்தில் உட்காந்தா இவனுக்கு அந்த ட்ரெயின் மூவ் ஆகாத மாதிரியே இருக்கும், அவனுக்கு இது மூவ் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் அதுக்கு வெலாசிட்டி இருக்குது. ஸோ ரிலேட்டிவ்னால் இவனை பொறுத்தின வரைக்கும் அது என்ன ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் ரெஸ்ட்டில் இருக்குது, இன்னொரு ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்கிறதுனா அந்த நம்ம ரெஸ்ட்டில் இருக்க ட்ரெயின் பின்பக்கம் போகிற மாதிரி ஃபீல் பண்ணும். அப்படின்னா அந்த வெலாசிட்டி நமக்கு ரிலேட்டிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னா விபி மைனஸ் விஏ. அதே அவனுக்கு எப்படி தெரியுது வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னா பிக்காரன் ஏவை பார்த்தா என்ன ஸ்பீடில் மூற மாதிரி இருக்கும், விஏ மைனஸ் விபி. ஸோ நம்ம வெக்டர்ஸில் பார்த்துருக்கோம். விபிஏ அப்படின்னா விபி ப்ளஸ் மைனஸ் விஏ. இப்போ விபிஏ நம்ம அப்படியே வரைஞ்சிக்கணும். விஏவை என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். திஸ் இஸ் விபி அப்படியே வரைஞ்சாச்சு. விஏவை ரிவர்ஸ் பண்ணிக்கும். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் அப்படி ஆட் பண்ணோன்னா இந்த கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணணும். இந்த விபிஏ அப்படியே வரைஞ்சிட்டு we have to move this A vector. VB, let it be as it is. We have to move the A vector such that the tail of the A vector coincides. நம்ம parallelogram அப்ளை பண்ணோன்னா இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வரோம் VA. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணினா வரக்கூடிய ஆன்சர் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். திஸ் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் VBA. அதே விஏபி போடணுன்னா விஏ ப்ளஸ் மைனஸ் விபி. அப்போ விஏவை அப்படியே வரைஞ்சிக்கணும், விபியை அப்படியே உல்ட்டா பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம விஏ கூட மைனஸ் விபி ஆட் பண்ணோன்னா ட்ரா விஏ ஆஸ் இட் இஸ். விபியை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்து இங்கே கோயின்சிட் ஆகிற மாதிரி வைக்கிறோம். ட்ரையாங்கிளில் அப்ளை பண்ணுறோன்னா இல்லை பேரலோகிராமில் அப்ளை பண்ணோன்னா இங்கே கொண்டு வந்து வைக்கணும், இந்த எட்ஜில் கொண்டு வந்து வைக்கணும் விபியை. ஸோ இதிலே இருந்தால் கூட ட்ரையாங்கிளா. ஸோ திஸ் இஸ் த ரிசல்டன்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். சி ட்ரையாங்கிள் படி பார்த்தோன்னா க்ளோசிங் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் த பேரலோகிராம் படி பார்த்தாலும் இந்த இதுதான். திஸ் இஸ் விஏபி. ஸோ பார்த்தோன்னா விபிஏவும் விஏபியும் சேமாக இல்லை, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. திஸ் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. விபிஏனா விபி மைனஸ் விஏ, விஏபினா விஏ மைனஸ் விபி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரெண்டு வேறு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற வெலாசிட்டி, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அதை பொறுத்து எவ்வளோ வெலாசிட்டி, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இதை பொறுத்து எவ்வளோ வெலாசிட்டினா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிசல்டன்ட்னா ஒரே ஆப்ஜெக்ட் மேலே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்பர்லாவை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கான் ஒரு மனுஷன். பர்சன் இஸ் ஹோல்டிங் அம்பர்லான்னு வச்சுக்கலாம். ரெயின் இப்படி ஃபால் ஆகுது, அதே நேரத்தில் விண்டும் இப்படி அடிக்குது அப்படின்னா ஒரே பர்சன் மேலே 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி. இங்கே 2 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் மேலே 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி. இங்கே ஒரே அம்பர்லா மேலே 2 வெலாசிட்டி. நம்ம அப்போ அம்பர்லாவை எப்படி பிடிச்சா அவனுக்கு மழை அடிக்காமல் இருக்கும் அப்படின்னா அந்த கேஸில் நம்ம we have to find the resultant velocity. அதே ஒரு மனுஷன் அம்பர்லாவை பிடிச்சிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான், ரெயின் இப்படி வருது அப்படின்னா 2 ரெயின் ஒரு வெலாசிட்டி ஆஃப் த மேன், 2 வேறு விஷயம் 2 வேறு இடத்துல நடக்குது. இப்போ இந்த கேஸில் நம்ம we have to find the relative velocity. இவனுக்கு ரெயின் எந்த டைரெக்ஷனில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இவன் நின்றுக்கிட்டு இருக்கான், இவன் அம்பர்லா மேலே விண்ட் அடிக்குது, ரெயின் அடிக்குது அப்படின்னா we have to find the resultant velocity. ஸோ எந்த கேஸில் என்ன கண்டுபிடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த சம்மெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நம்ம முதல்ல ரிவர் மேன் சம்ஸை பார்க்கலாம். Suppose there is a river which is flowing with a velocity VW, U னு வச்சுக்கலாம்.
இதுதான் வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதோடைய ரிவரோடைய டெப்த்து வந்து அகலம் வந்து வித் இஸ் டின்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் த வித் ஆஃப் த ரிவர். இந்த டைரெக்ஷனில் வாட்டர் ஃப்ளோ வருது. இந்த இடத்துல ஒரு பர்சன் இருக்கான், ஒரு மேன். சப்போஸ் எக்ஸாக்டாக இந்த ஆப்போசிட் பேங்க்கு போய் அவன் சேரணும்னு நினச்சா அவன் எப்படி ஸ்விம் பண்ணணும்? நமக்கு தெரியும், இவன் வாட்டர் ஸ்டில்லாக இருந்தால் இப்படி நேராக இந்த டைரெக்ஷனில் ஸ்விம் பண்ணலாம். வாட்டர் இப்படி ஃப்ளோ ஆகிறதுனால ரிசல்டன்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்கணும். அப்படின்னா அவனோட வெலாசிட்டியை அவன் இந்த டைரெக்ஷனில் கொடுத்தா அவனோட வெலாசிட்டி என்ன வச்சுக்கலாம்? வெலாசிட்டி ஆஃப் த மேன் அப்படின்னு வச்சுக்கலாம். வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர், வெலாசிட்டி ஆஃப் த மேன். ஸோ அவன் இந்த டைரெக்ஷனில் ஸ்விம் பண்ணால், இந்த பேரலோகிராமை கம்ப்ளீட் பண்ணினா த ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரெக்ஷனில் இருக்கலாம். ஸோ ஹி ஹேஸ் டு ஸ்விம் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தி. அப்போ நான் இந்த அவனோட வெலாசிட்டி ஆஃப் த மேனை ரெண்டாக ரிசால்வ் பண்ணிட்டா இந்த டைரெக்ஷனில் வி காஸ் தீட்டா, இந்த டைரெக்ஷனில் வி சைன் தீட்டா அவனுக்கு இருக்கும் வெலாசிட்டி. சரியா? எவ்வளோ டைமில் அவன் ரிவரை க்ராஸ் பண்ணுவான்? த டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டி, டைம் எவ்வளோ எடுத்துட்டான், வெலாசிட்டி எவ்வளோ நமக்கு தெரியும். வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் பை டைம், டைம்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. அப்போ டி டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் த மேன்னு போட்டுறக்கூடாது. இட்ஸ் நாட் கரெக்ட். ஏன்னா டி இந்த டைரெக்ஷனில் இருக்குது, வெலாசிட்டி ஆஃப் த மேன் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. டி டிவைடட் பை டி எந்த டைரெக்ஷனில் எடுத்துட்டோமோ அந்த டைரெக்ஷனில் அவனோட வெலாசிட்டி இஸ் வி காஸ் தீட்டா. ஸோ திஸ் இஸ் த டைம் டேக்கன். அப்போ என்ன பார்க்கணும்? டிஸ்டன்ஸ் எந்த டைரெக்ஷன் எடுக்கிறோமோ அதே டைரெக்ஷனில் அவனோட வெலாசிட்டியை போட்டால் தான் டைம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரொம்ப குறைச்சலான டைமில், மினிமம் டைமில் அவன் க்ராஸ் பண்ணணும்னு நினச்சா அப்போ டினாமினேட்டர் ஷுட் பி மேக்ஸிமம். அப்போ காஸ் தீட்டா ஹேஸ் டு பி மேக்ஸிமம். அப்படின்னா தீட்டா காஸ் தீட்டா மேக்ஸிமம்னா 1 அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா எப்படி அவன் க்ராஸ் பண்ணணும்? மினிமம் டைமில் அவன் க்ராஸ் பண்ணணும்னு நினச்சா கரெக்டாக இந்த டைரெக்ஷனில் போகணும். ஸோ மினிமம் டைம் அதில் க்ராஸ் பண்ணோன்னா அவன் ஹி ஹாஸ் டு வெலாசிட்டி ஆஃப் த மேன் ஷுட் பி இன் திஸ் டைரெக்ஷன், வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் இன் திஸ் டைரெக்ஷன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து தீட்டா ஷுட் பி இந்த ஆங்கிள் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கணும். ஸோ அது எவ்வளோ டைமில் போவோம் அவன்? டி இஸ் ஈக்குவல் டு இந்த டைரெக்ஷனில் டிஸ்டன்ஸ் இஸ் டி, அவனோட வெலாசிட்டி இஸ் விஎம். ஆனால் நம்ம பார்த்தா கரெக்டாக டைம் வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆனால் கரெக்டாக எக்ஸாக்ட் ஆப்போசிட். இங்கே ஏல இருந்தானா நேர் ஆப்போசிட்டில் போக மாட்டான். ஏன் போக மாட்டான்? இவன் மேலே 2 வெலாசிட்டி ஆக்ட் ஆகுது. இவனோட ஃபோர்ஸ் ஒன்று, தண்ணி வேறு அவனை தள்ளுறது. அப்போ ஹீல் பி மூவிங் இன் திஸ் டைரெக்ஷன். அப்போ கொஞ்சம் ட்ரிஃப்ட், கொஞ்சம் தள்ளி போய் சீங்கிற ஒரு பிளேஸில் தான் போய் அவன் ரீச் ஆவான். ஸோ தெர் வில் பி அ ட்ரிஃப்ட். டைம் வேணால் மினிமமாக இருக்கும், ஆனால் அவன் கரெக்டாக எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடை போய் ரீச் பண்ண மாட்டான். எவ்வளோ ட்ரிஃப்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சப்போஸ் நான் இந்த ஆங்கிளை இஃப் ஐ டேக் இட் அஸ் தீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு கேபிட்டல் டி வேணும். இந்த டிஸ்டன்ஸ் டி இந்த வச்சுருந்தோன்னா யூ கேன் ரைட் என்ன எடுக்கலாம் நம்ம? யூ கேன் ரைட் the drift எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா d is equal to capital D is equal to velocity of the water into the time taken for it, d divided by v, velocity of the man. ஸோ இந்த டைரெக்ஷனில் வெலாசிட்டி என்ன? வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் இன்ட்டு எவ்வளோ டைமில் அவன் க்ராஸ் பண்ணான். இந்த டைமு தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் எடுத்துக்கிறோம். ஸோ த ட்ரிஃப்ட் வில் பி ஈக்குவல் டு திஸ். சரியா? கரெக்டாக எக்ஸாக்ட் ஆப்போசிட் பேங்க்கை அவன் ரீச் பண்ணணும்னு நினச்சா அவன் என்ன பண்ணணும்? இந்த சைன் தீட்டா இருக்கு இல்லையா, அந்த தீட்டா எடுத்து நான் இது விஎம் இது விடபிள்யூன்னு எடுத்துட்டா நான் இஃப் ஐ டேக் சைன் தீட்டா condition to reach the opposite bank, condition to reach opposite bank என்னன்னு பார்த்தா he should swim in the angle theta. எவ்வளோ ஆங்கிள் தீட்டாவில் ஸ்விம் பண்ணோம்? கரெக்டாக இதுதான் ரிவரோட வாட்டர் ஃப்ளோ அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் ஆப்போசிட் பேங்க் அப்படின்னா இங்கே ஏலேருந்து பிக்கு அவன் கரெக்டாக போகணுன்னா வர்டிக்கல்லேருந்து அவன் தீட்டா ஆங்கிளில் ஸ்விம் பண்ணணும். அந்த தீட்டா எவ்வளோ? சைன் தீட்டா ஷுட் பி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் த மேன். ஸோ இந்த இதில் பார்த்தோன்னா எக்ஸாக்டாக இது வி டபிள்யூவாக இருந்தால் சைன் தீட்டா எடுத்தோன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸாக இருக்கும். அப்போ எவ்வளோ டைம் எடுத்துகிட்டு இருந்திருப்பான் அவன்? டைம் இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் டிஆ டிவைடட் பை இந்த டைரெக்ஷனில் வெலாசிட்டி என்ன பார்க்கணும்?
இந்த ரூலை பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் விஎம் ஸ்கொயர் மைனஸ் விடபிள்யூ ஸ்கொயர். ஸோ மினிமம் டைமில் அவன் போய் ரீச் பண்ணணுன்னா கரெக்டாக அவனோட மேனோட வெலாசிட்டி கரெக்டாக இந்த டி டைரக்ஷன்லேயே இருக்கணும். எக்ஸாக்ட் ஆப்போசிட் பேங்க் ரீச் பண்ணணுன்னா அவன் ஒரு ஆங்கிளில் ட்ராவல் பண்ணணும். இதுதான் நமக்கு ஐடியா. இதை வச்சுட்டு லெட்ஸ் ட்ரை டு ஒர்க் அவுட் எ சம். A swimmer can swim at a speed of 5 km/h in still water. அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? Velocity of the man is 5 km/h. In a river of width 0.5 km, width of the river is 0.5 km. And this river is flowing at a speed of, velocity of water is 3 km/h. Find the direction of swimming, the resultant speed of the swimmer, direction of swimming theta கேட்குறாங்க, and the resultant speed of the swimmer. சரியா? resultant speed of the swimmer. The resultant speed of the swimmer and the time taken to cross the river. Time taken to cross the river along the shortest path. பாதை கம்மியாக இருக்கும், டைம் இல்லை. சரியா? எக்ஸாக்ட் ஆப்போசிட் பேங்க்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு கொஷின் வச்சுக்கலாம். இது அப்புறம் ஷார்ட்டஸ்ட் டைம் அப்புறம் போடலாம். ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னா இந்த ரிவர் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. அதோட ஸ்பீட் என்ன? 3 km/h. இதுதான் ரிவரோட வித்து. D is equal to 5.5 km. அப்போ ஷார்ட்டஸ்ட் பாத்தில் இங்கே ஏலேருந்து எக்ஸாக்டாக அவன் பிக்கு போய் சேரணும் அப்படின்னா அவன் ஹீ ஷுட் ட்ராவல் அட் அன் ஆங்கிள். இந்த டைரெக்ஷன் இருக்கும். எவ்வளோவில் போகலாம் அவன்? ஹீ கேன் ஸ்விம் வித் 5 km/h போகலாம். அப்போ இது நமக்கு வந்து அவன் ரிசல்டண்ட்டாக இருக்கணும். அப்போ இது ஒன் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள், இது அனதர் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருக்கணும். இது 5னா இது 3. ஸோ நமக்கு அது தெரியுது. சரியா? அப்போ அவனுக்கு இந்த டைரெக்ஷனில் ரிசல்டன்ட் ஸ்பீடு, இந்த டைரெக்ஷனில் இருக்கிறது தான் ரிசல்டன்ட் ஸ்பீட் அலாங் ஏபி. ஸ்பீட் வெலாசிட்டி அலாங் த ஏபி டைரெக்ஷன், அதுதான் ரிசல்டன்ட் ஸ்பீட். அது எவ்வளோ? நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் √5² - 3² which is equal to 4 km/h. இவன் 5 km/h போகிறான். பட் அவனுக்கு வாட்டர் அவனை பிடிச்சி இழுக்கிறதுனால அவன் ஸ்பீடு இவ்வளோவா ஆகிடுறது. இன் விச் டைரக்ஷன் ஹீ ஹாஸ் டு ட்ராவல்? இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. வெர்டிக்கல்லேருந்து எவ்வளோ ஆங்கிளில் ட்ராவல் பண்ணணும்? ஸோ நமக்கிட்ட என்ன இருக்குது? we can have இந்த ட்ரையாங்கிளில் ஏபி இதை ஓன் எடுத்துட்டா நமக்கு என்ன தெரியலாம்? 4/3. 4/3னா tan 4/3 நமக்கு தெரியும், 53 டிகிரி நமக்கு தெரியும். ஸோ இப்போ tan θ நான் எடுத்துட்டா ஆப்போசிட் சைடு 3 divided by the adjacent side 4. 3/4 tan θ எடுத்துட்டா. and 3/4 is 37 degree. So theta is equal to, இது நமக்கு நல்லா தெரியும், ஸ்டாண்டர்டாக நம்ம we have got some values. அந்த tan 37 is 3/4, tan 53 is 4/3, அது நமக்கு தெரியும். So 37 degree with the vertical he has to travel. எவ்வளோ டைமில் போய் சேருவோம்? டைம் டேக்கன் இஸ் the distance divided by velocity along that direction, along AB. Distance is 0.5 km. Velocity in that direction is 4. So 0.5 divided by 4 ஹவரில் அவன் ட்ராவல் பண்ணி முடிப்பான். This is how. இதே சம along the in the shortest time அப்படின்னு கேட்டான். Suppose find the direction of swimming, resultant velocity and the time in the shortest time. shortest pathன்னு சொல்லியிருந்தா நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும்? ஷார்ட்டஸ்ட் பாத்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட்டுக்கு போய் சேரணும். ஸோ ரிவரோட வெலாசிட்டி இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஏ பாயிண்டில் மேன் இருக்கான், பி தான். திஸ் இஸ் த width of the river which is equal to 0.5 km. ஷார்ட்டஸ்ட் டைமில் போனோன்னா வெலாசிட்டி ஆஃப் த மேன் கரெக்டாக இந்த டைரெக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ த டைரெக்ஷன் இஸ் அலாங் த வெர்டிக்கல் ஏபி டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணணும். சரியா? எவ்வளோ அவன் வந்து இப்படி ட்ராவல் பண்ணியிருந்தான், அவனோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்கும்? இது ஒரு வெலாசிட்டி, அவனோட வெலாசிட்டி இன் திஸ் டைரெக்ஷன், வெலாசிட்டி ஆஃப் த மேன் 5, இந்த டைரெக்ஷனில் வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 3. ஸோ அவனோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி வில் பி இன் திஸ் டைரெக்ஷன்.
ஸோ திஸ் இஸ் த ரிசல்டன்ட் வெலாசிட்டி. அது எவ்வளோவா இருக்கும்? இது 5, இது ஒரு 3 அப்படின்னா the resultant velocity Vr is equal to root of 5 squared plus 3 squared, which is equal to root of 25 plus 9, which is equal to root of 34. ஸோ அதனால தான் ஸ்பீட் அவனுக்கு ரிசல்டன்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால கம்மி டைமில் போகிறான். இங்கே பார்த்தா ரிசல்டன்ட் ஸ்பீட் 4ன்னு குறைஞ்சி போயிடுது, இங்கே பார்த்தா 5 விட அதிகமாக இருக்குது. தட் இஸ் வை ஹிஸ் டைம் டேக்கிங் இஸ் லெஸ்ஸர். ஸோ எவ்வளோ டைமில் அவன் போய் சேர்ந்துருப்பான் அந்த இந்த இடத்துக்கு? அவன் பிக்கு போக மாட்டான், பி டேஷ்க்கு இப்போ தான் போயிருப்பான். எவ்வளோ டைமில் போயிருந்திருப்பான்? ஸோ அவன் டைம்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன் இன் டைரக்ஷன் ஏபின்னு வச்சுக்கலாம். அந்த டைரக்ஷனில் டிஸ்டன்ஸ் இஸ் 0.5, ஸ்பீட் இஸ் 5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1 hour. அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.1 hourனா 6 minutesல அவன் ட்ராவல் பண்ணியிருந்திருப்பான். அங்கே நம்ம பார்த்தோன்னா எவ்வளோ டைம்னு பார்த்தோன்னா 0.5/4. இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோன்னா ஹவராக இருக்கு இல்லையா? 0.5/4. இதை நான் இதில் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டா 60 0.5 1/8 into 60 அப்படின்னு போட்டேன்னா 7.5 minutes ஆயிருக்கு. ஸோ எக்ஸாக்ட் ஆப்போசிட் பேங்க்கை போயிருப்பானே வழிய, ஷார்ட்டஸ்ட் பாதையில் போயிருப்பானே வழிய டைம் அதிகமாக இருக்கும். பட் இந்த கேஸில் கரெக்டாக அவனோட வெலாசிட்டி ஏபி டைரெக்ஷனில் கொடுத்துருந்தா அவனுக்கு டைம் ரொம்ப மினிமம் ஆகிருந்திருக்கும். பட் கரெக்டாக ஆப்போசிட் பேங்க்கில் போயிருக்க மாட்டான், ட்ரிஃப்ட் ஆகிருந்திருப்பான். எவ்வளோ ட்ரிஃப்ட் ஆகிருந்திருப்பான்? இந்த ஏபி டேஷ் அவன் ஆப்போசிட் பேங்க்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி போய் ரீச் ஆகிருந்திருப்பான். இந்த ட்ரிஃப்ட் கேபிட்டல் டின்னு வச்சுருந்தா அது எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டைரெக்ஷனில் இருக்கிற வெலாசிட்டி இன்டு த டைம். அந்த டைரெக்ஷனில் வெலாசிட்டி 3 km/h இன்ட்டு அதுக்கான டைம் 6 minutes அப்படின்னா 6/60 hour வச்சுக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோன்னா we have 0.3 km. ஸோ அவன் எங்கே ஆரம்பித்தானோ அதுக்கு ஆப்போசிட்டாக போவான், 0.3 km தள்ளி போய் ரீச் ஆவான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இந்த ரெயின் மேன் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு சம் எடுப்பேன். டவுன்வர்டு வித் வெர்டிக்கலி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் 4 m/s ரெயின்ஃபால் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மேனு நார்த் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறான். ஸோ நம்ம முதல்ல ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் வரைஞ்சிக்கலாம். சப்போஸ் இது ஈஸ்ட், இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டுன்னு வச்சுட்டா ஃபேஸிங் ஈஸ்ட், டு த ரைட் இஸ் சவுத், இஸ் நார்த். ஸோ நம்ம கன்வீனியன்ஸ்க்காக வரைஞ்சிக்கிறோம். Man is traveling along the north with a velocity of the man is 3 m/s along north. So north directionல velocity of the man வரைஞ்சிக்கிறேன் 3 m/s. In which direction he has to hold the umbrella if he has to protect himself from the rain? பார்த்தோன்னா மேனுக்கு வெலாசிட்டி, ரெயினுக்கு வெலாசிட்டி, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் மேலே ரெண்டு வெலாசிட்டி. அப்போ with respect to the man, what is the velocity of the rain? இவனுக்கு அந்த ரெயினுக்கு என்ன வெலாசிட்டி, எந்த டைரெக்ஷனில் வெலாசிட்டி இருக்க மாதிரி தோன்றுறது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே velocity of the rain with respect to the man அப்படின்னா VR minus VM கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? ரிலேட்டிவ் வெலாசிட்டினா VR plus minus VM. அப்போ நான் VR அப்படியே வரைஞ்சிக்க போகிறேன், அதோ டைரெக்ஷனில் VRை, VMஐ உல்டா பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் பேரலோகிராம் லா படி இது ரெண்டையும் ஆட் பண்ணணுன்னா அந்த விஎம் அப்படியே வரைஞ்சிக்கிறேன். விஆர் அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணின்னு வந்து இந்த டெய்லும் மீட் பண்ணுற மாதிரி வைக்கிறோம் விஆர். ஏன்னா ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதை அப்படியே நான் பேரலோகிராம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டயக்னல், திஸ் இஸ் த ரிசல்டன்ட் டைரக்ஷன், இதுதான் நம்ம நார்த் டைரக்ஷன். ஸோ அவன் எந்த ஆங்கிளில் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ நம்ம எந்த ஆங்கிளில் கண்டுபிடிக்கணும்? நார்த்துலேருந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட். இது வந்து வெலாசிட்டி ஆஃப் த மேன் எவ்வளோன்னு கொடுத்துருக்கு நம்மக்கிட்ட. ஹீ இஸ் மூவிங் வித் 3 m/s. ரெயின் இஸ் ஃபாலிங் அட் 4 m/s. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் இந்த VRM, வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த மேன் என்னென்னு பார்த்தோன்னா VRM இஸ் பேரலோகிராம் அப்ளை பண்ணால் √3² + 4² = 5. இந்த ஸ்பீடில் மழை வர்ற மாதிரி அவனுக்கு இருக்குது. ஸோ இன் வாட் ஆங்கிள் ஹீ ஹாஸ் டு ஹோல்டு த அம்பர்லா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்படி போகிறவன் எந்த ஆங்கிளில் வெர்டிக்கலோட, அப்போ இப்படி நடந்து போகிறான், வெர்டிக்கலோட எவ்வளோ ஆங்கிள் அவன் மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அம்பர்லாவை இப்படி பிடிச்சின்னு இருப்பான் இல்லையா. ஸோ இப்படி இருக்கிற அம்பர்லாவை
அவன் எவ்வளோ ஆங்கிளில் திருப்பினா அவனுக்கு அந்த மழை வராமல் இருக்கும். ஸோ வாட் இஸ் ஆங்கிள் இட் ஹேஸ் டு மேக் வித் வெர்டிக்கல். இந்த ஆங்கிள் தீட்டாவை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நான் tan தீட்டா எடுத்துருந்தேன். tan தீட்டா இஸ் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் 3/4. 3/4 இருந்தால் நமக்கு தெரியும் ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 53 டிகிரி. சாரி 3/4 37, 4/3 50. ஸோ வர்டிக்கல்லேருந்து 37 டிகிரி திருப்பணும். இல்லைன்னா நார்த்லேருந்து வர்டிக்கல்லேருந்து 37 ஆர் ஃப்ரம் த நார்த் டைரக்ஷன், இதான் நார்த், அதுலேருந்து 53 டிகிரி அவன் இதை திருப்பணும் அம்பர்லாவை. அப்போ ஹி வில் பி ப்ரொடெக்டட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே சம்மு சப்போஸ் இப்படி இருந்தால் ஒரு மனுஷன் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஹீ இஸ் ஹோல்டிங் அன் அம்பர்லா இன் ஹிஸ் ஹேண்ட். ரெயின் இஸ் ஃபாலிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ். சே வித் வெலாசிட்டி அதே 4 வச்சுக்கலாம், 4 மீட்டர் per second. Wind is blowing towards north with velocity 3 meter per second. இப்போ அம்பர்லா மேலே 2 பேர், ரெயினும் ஒரு வெலாசிட்டி கொடுக்குறாங்க, விண்டும் ஒரு வெலாசிட்டி கொடுக்குறாங்க. அப்போ இவன் இப்போ அம்பர்லாவை எப்படி திருப்பணும் அப்படின்னா, இவனுக்கு ரெயின் எப்படி வருதுன்னு தெரியுமாடா. இவனுக்கு பார்த்தா ரெயின் வெர்டிக்கலாக தான் வருது, விண்டு இப்படி தான் அடிக்குது. பட் 2 பேரும் சேர்த்து இவன் அம்பர்லாவை திருப்புறாங்க. அப்போ வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். ஒரே பர்சன் மேலே 2 வெலாசிட்டி ஆக்ட் ஆனால், 2 வேறு பர்சன் மேலே 2 வெலாசிட்டி இருந்தால் அது ரிலேட்டிவ். ஒரே பர்சன் மேலே 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருந்தால் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். இதை தான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். போன கேஸில் பார்த்தா மேன் நடந்தால் அவனுக்கு ஒரு வெலாசிட்டி, ரெயின் வந்தது அது ஒரு வெலாசிட்டி, வேறு 2 பேருக்கு 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி, அதனால் ரிலேட்டிவ் பார்த்தோம். ஆனால் இங்கே அம்பர்லா ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த அம்பர்லா மேலே ரெயின் ஒரு வெலாசிட்டி கொடுக்குறது, விண்டு ஒரு வெலாசிட்டி கொடுக்குறது, ஒரே பர்சன் மேலே 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி. ஸோ ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட்னா விஆர் வெக்டர் ப்ளஸ் விடபிள்யூ வெக்டர். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இது விஆர் இப்படி இருக்குது, நம்ம ரெகுலர் விடபிள்யூ இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இதை ஆட் பண்ணணுன்னா விஆரை அப்படி கொஞ்சம் கீழே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம we can write VW அப்படியே மறைஞ்சிட்டு பேரலோகிராமில் அப்ளை பண்ணோன்னா VW அப்படியே வச்சுக்கலாம். விஆரை மட்டும் இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பண்ணினா ரிசல்டன்ட் வில் பி இன் திஸ் டைரெக்ஷன். இந்த டைரெக்ஷன் தான் அவன் அம்பர்லாவை இங்கே நிற்கிறான். அம்பர்லாவை வெர்டிக்கல்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் அவன் திருப்பணும், ஃப்ரம் த வெர்டிக்கல் த்ரூ வாட் ஆங்கிள் ஹி ஹாஸ் டு டேர்ன் அப்படின்னா இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். விஆர் எவ்வளோ சொல்லியிருக்கோம், விஆர் இஸ் 4 இந்த வெர்டிக்கலாக, விடபிள்யூ இஸ் 3. அப்போ நான் இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுட்டா, இஃப் ஐ ஃபைண்ட் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/4. 3/4னா தீட்டா இஸ் 37 டிகிரி. ஸோ அவன் ஆக்சுவலி இதுலேருந்து நார்த் அப்வர்டுலேருந்து 37 டிகிரி திருப்பணும். இல்லைன்னா இது நம்ம நார்த் டைரெக்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா, விண்ட் இஸ் ப்ளோயிங் இந்த நார்த் டைரெக்ஷன். அப்போ இங்கே சவுத்துலேருந்து அவன் 53 டிகிரி திருப்பணும். ஸோ எங்கேருந்து கேட்குறாங்க, வெர்டிக்கல்லேருந்து ஆங்கிள் கேட்டால் இந்த ஆங்கிள், சவுத்தில் ஹாரிசான்லேருந்து ஆங்கிள் கேட்டால் இந்த ஆங்கிள் 90லேருந்து மைனஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ ஃப்ரம் த வெர்டிக்கல் 37, ஃப்ரம் த சவுத் ஹாரிசான் 53 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ இது ஒரே டெக்னிக் தான். மனுஷன் நடந்து ரெயின் அடித்தா மனுஷனுக்கு ஒரு வெலாசிட்டி தனி, ரெயினுக்கு ஒரு வெலாசிட்டி. வித் ரெஸ்பெக்ட் டு த மேன், வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த ரெயின். அப்போ அங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. மனுஷன் நிற்கிறான், இஸ் நாட் மூவிங், ரெயினும் அடிக்குது காற்று அடிக்குது. அப்போ 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் ஒன்றா சேர்ந்து மனுஷனுக்கு தெரிய போகிறது. அப்போ ஹி ஹாஸ் டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட் வெலாசிட்டி.